அமெரிக்காவில் சர்ச்ல நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 4 பேர் இறந்திருக்கிறாங்க. அமெரிக்காவின் மிச்சிகனில் தேவாலயத்தில் காரை மோத செய்து ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். மிச்சிகனில் உள்ள தேவாலயத்தில் வழக்கம் போல பொதுமக்கள் பிரார்த்தனைக்காக கூடியபோது வேகமாக வந்த கார் ஒன்று ஆலயத்தின் வாசலில் மோதி உள்ளே புகுந்தது. மோதிய வேகத்தில் காரிலிருந்து தீப்பற்றியதால் தேவாலயம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. மேலும் காரில் இருந்த தாமஸ் ஜேக்கப் ஆலயத்தில் வழிபாடு நடத்தியவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இதில் 4 பேர் உயிரிழந்தனர். 8 பேர் பலத்த காயமடைந்தனர். தகவலறிந்து சென்ற போலீசார் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை சுட்டு கொலை செய்தனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அதிபர் ட்ரம்ப், இது கிறிஸ்தவர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் சூளுரைத்தார். நீலகிரியில குடியிருப்பு பகுதியில் மக்னா யானை நடமாடி இருக்கு. இதனால அங்கு வசிக்கும் மக்கள் அச்சமடைந்திருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் குடியிருப்பு பகுதிகளில் மக்னா யானை ஒன்று சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். காலையில் நகரப்பகுதியில் புகுந்து மக்களை அச்சுறுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. பிரிட்டனின் லிவர்பூல் நகரில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வீதியில் இறங்கி போராட்டம் நடத்திய பாலஸ்தீன செயற்குழு அமைப்பைச் சேர்ந்தவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இந்த அமைப்புக்கு ஏற்கனவே பிரிட்டன் அரசு தடை விதித்த நிலையில் ஆளும் லேபர் கட்சியின் வருடாந்திர மாநாடு நடைபெறும் பகுதி அருகே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் குண்டுக்கட்டாக அகற்றப்பட்டனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.